கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. மல்கியாவில் புது உடன்படிக்கையின் சபை என்கிற விசேஷித்த இந்த வேத பாடத்திற்காக உண்மையாவே நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே 39 புஸ்தகங்களை உள்ளடக்கிய பழைய ஏற்பாட்டு பகுதியையும் 27 புஸ்தகங்களை உள்ளடக்கிய புதிய ஏற்பாட்டு புஸ்தகங்களையும் நாம் காணும்போது எல்லா புஸ்தகங்களிலுமே சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷித்த வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் நாம் பார்க்க முடியும். எங்கெல்லாம் தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையும் பலிகளும் செலுத்தப்பட்டதோ, எங்கெல்லாம் தேவனுடைய ஜனங்கள், அதாவது பொதுவாக ஜனங்கள் தேவனை அணுக வேண்டுமே ஆனால் அவருக்கு சில விசேஷித்த பலிகளை செலுத்தி அவர்கள் அணுகினது போல தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலே சில சலனங்களோ அல்லது உறவிலே பிளவுகளோ ஏற்படுகிற சமயங்களில் எல்லாம் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே பலிகளை செலுத்தி, பலிபீடத்திற்கு வந்து பலிகளை செலுத்தி இவ்விதமாய் அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளுகிற, அந்த உறவை சீர்படுத்துகிற அற்புதமான நிலைப்பாடுகளை நாம் பழைய ஏற்பாட்டு பகுதியிலே விசேஷமாக பார்க்க முடியும். அவை எல்லாவற்றிலேயுமே கிறிஸ்துவானவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் வெளிப்படுத்தப்படுகிறார் என்கிற விசேஷித்த சத்தியங்களை நாம் கட்டாயமாக பார்க்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகவேதான் பழைய உடன்படிக்கையிலே காணப்பட்டதான பஸ்கா பண்டிகையும் கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எடுத்து காண்பிக்கும் போது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே, ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்கிற விசேஷித்த சத்தியத்தை அவர் காண்பித்துக் கொடுக்கிறார். அதற்கு முகாந்திரம் என்ன? அதுக்கு முந்தின வசனங்களை நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, கொரிந்து சபை என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத ஒரு விதமான விபச்சாரம் காணப்பட்டிருந்தது. ஆனாலும் அந்த சபையார் அதனை தடவி கொடுத்தவாறு, அதனை கண்டித்து அதை சீர்படுத்தாதவாறு அவர்கள் காலத்தை நிர்விசாரமாய் போக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ஆவியானவர் பஸ்காவாகிய கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடான சத்தியங்களை அங்கே காண்பித்துக் கொடுத்து அங்கே ஒரு சீர்படுதலை உண்டாக்குகிறார் என்பதை 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்திலே நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆக இவ்விதமாகவே இந்த மல்கியா புஸ்தகத்திலும் கூட மல்கியா மூலமாய் தேவன் அக்கால சபையை எவ்விதமாய் சீர்படுத்தும்படி கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று அறிவிக்கிறதாய் நாம் இந்த மல்கியா புஸ்தகத்தின் 4 அதிகாரங்களையும் பார்க்க முடியும். இந்த மல்கியா புஸ்தகம் எப்பொழுது எழுதப்பட்டது அப்படி சொன்னா, கிட்டத்தட்ட இந்த மல்கியா காலத்தை தொடர்ந்து புது உடன்படிக்கை, அதாவது யோவான் ஸ்நானனுடைய காலம் வரைக்கும் உள்ள காலத்தை வேத அறிஞர்கள் சொல்லும்போது அது ஒரு இருண்ட காலம், ஏறக்குறைய 400 வருடங்கள் இருண்ட காலமாக இருந்தது என்று சொல்லும்போது, ஏறத்தாழ கிமு 410 அல்லது 420 அல்லது 390 420 வரைக்குள்ள அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் மல்கியா தீர்க்கதரிசியை தேவன் எழுப்பி அவரை பயன்படுத்தினார் என்று சொல்லி நீங்களும் நானும் கவனிக்க முடியும். ஆக இந்த மல்கியா தீர்க்கதரிசியை தேவன் எழுப்ப வேண்டிய அவசியம் என்ன? என்னுடைய பின்னணி நாம் கவனிப்போமே ஆனால் அது மிகவும் நமக்கு சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் மல்கியாவின் புஸ்தகத்தில் கண்டிக்கப்படக்கூடிய பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெகேமியா மூலமா தேவன் கண்டித்த பாவ காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நெகேமியாவை கொண்டு விசேஷமாக நெகேமியா 13வது அதிகாரத்தில் அதில் கிட்டத்தட்ட அதாவது முழு அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கே ஆசாரியர்கள், அதாவது லேவியர் என்று சொல்லப்படுகிற ஆசாரியர்கள் மற்றுமுள்ள யூதா ஜனங்கள் எவ்விதமாய் சீர்கெட்டு போன நிலைமையில் இருந்தால் என்பதை அவர்களுக்கு எடுத்து காண்பித்து அவர்களை சீர்படுத்துகிற பகுதிகளை நாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட பாவங்களை தான் மல்கியாவும் கண்டித்து சபையை சீர்படுத்துகிற ஒரு அற்புத காட்சியை மல்கியா புஸ்தகத்தில் நீங்கள் நானும் பார்க்க முடியும். இது எந்த காலத்துக்கு பிற்பாடு நடந்திருக்கும் அப்படிங்கிறத வேத வசனத்தின் மூலமா நாம் ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, அதாவது நெகேமியா நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே நாம் படித்தோம். கிமு 536 கிட்டத்தட்ட கிமு 536 அல்லது 38 இருக்கும். கோரேஸ் மன்னனுடைய ஆட்சி காலத்தினுடைய ராஜ்யபாரத்தினுடைய முதலாவது வருஷத்திலே பாபிலோனிலிருந்து
முதலாவது ஒரு கூட்டம் சிறைப்பட்ட கூட்டம் விடுதலையாகி வருகிறது செருபாபேல் தலைமையிலே. இரண்டாவது, அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷ கால இடைவெளி தொடர்ந்து அர்த்தசஷ்டாவினுடைய 7வது வருஷத்திலே எஸ்ராவின் தலைமையில ஒரு கூட்டம் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்புகிறது. அதனையும் தொடர்ந்து ஏறக்குறைய 13 வருஷ காலத்தின் பிற்பாடு, அதாவது அர்த்தசஷ்டாவினுடைய 20வது வருஷ காலத்தில், நம்ம எல்லாருக்கும் தெரியும் நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்திலே அர்த்தசஷ்டாவினுடைய 20வது வருஷம் நிசான் மாதத்தில் தான் நெகேமியா அர்த்தசஷ்டா ராஜாவுக்கு முன்பாக நின்று அங்கே உத்தரவு பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு கடந்து போகிறார். அங்கே இடிக்கப்பட்ட அலங்கத்தையும் சுட்டரிக்கப்பட்டு கடந்த 12 வாசல்களையும் பழுது பார்த்து கட்டி எழுப்புகிற அற்புதமான காரியங்களை நாம் அதை தொடர்ந்துள்ள காரியங்களை படிக்கிறோம். நெகேமியா 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது அதிகாரம் ஆகிய அதிகாரங்களிலே ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அர்த்தசஷ்டாவினுடைய 20வது வருஷத்துல தான் நெகேமியா எருசலேமுக்குள்ளே வருகிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. அதனைத் தொடர்ந்து ஒரு 12 வருஷ காலமா அவர் எருசலேமில் தான் இருக்கிறார். எல்லாத்துக்கும் வேத ஆதாரத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நெகேமியா கிட்டத்தட்ட 12 வருஷங்களா அங்குதான் இருக்கிறார். அப்ப அர்த்தசஷ்டாவுடைய எத்தனாவது வருஷ காலமாயிரும்? சத்தமா சொல்லுங்க. 32வது வருஷ காலம். இதைத்தான் நெகேமியா கடைசி அதிகாரத்துக்கு வரும்போது, 13வது அதிகாரத்துக்கு வரும்போது, அங்கே 6 மற்றும் 7 ஆகிய 2 வசனங்களை பார்ப்போமேயானால், நெகேமியா 13வது அதிகாரம் 6 மற்றும் 7 ஆகிய 2 வசனங்களை பார்க்கும்போது, அர்த்தசஷ்டாவுடைய 32வது வருஷத்துல மீண்டும் அவர் எங்க போறாரு? ஆமா, சூசான் என்கிற அந்த அரண்மனை பாபிலோனுக்கு மீண்டும் திரும்பி போகிறார். அப்படிதான் அங்க சொல்லப்படுகிறது. திரும்பி போயிட்டு அங்க சில நாள் இருந்துட்டு மீண்டும் திரும்பி வரும்போது தான் அங்கே பார்த்தா அங்கே ஆசாரியனாய் இருந்த எலியாசிப் என்கிற மனுஷன் தொபியாவுக்கு கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றிலே இடம் கொடுத்து அவனுடைய தட்டுமுட்டுகள் எல்லாம் உள்ளே அடைத்து வைத்திருக்கிற ஒரு பொல்லாப்பை நெகேமியா கண்டு அவன் என்ன செய்கிறான்? மிகவும் மனமடிவாகி அந்த தட்டுமுட்டைகள் எல்லாவற்றையும் எரிந்து விடுகிற ஒரு அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். அவர் வந்து சபையை சுத்திகரிக்கிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, 12 வருஷ காலமா அவர் எருசலேமில் இருக்கும்போது பாவம் நடந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? ஏதாவது தவறு செய்த மாதிரி இருக்குதா? இல்ல. ஆனா 12 வருஷத்துக்கு பிற்பாடு சபை மீண்டுமாய் பின்வாங்கி போகிறது. இது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழக்கம். இக்கால சோகால்டு கிறிஸ்டியன்ஸ் சொல்லப்படுற பெயர் கிறிஸ்தவர்களை போல அக்காலத்தில் இவ்விதமாக தான் நடந்தது. அக்காலத்தில் நடந்தது போல இன்றைக்கும் பெருமளவு நடக்கிறது. கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அதுக்கப்புறம் பின்வாங்கி போயிடுவாங்க. கொஞ்ச நாள் கர்த்தரை அதிகமாய் உற்சாகமாய் தேடுவார்கள், அதற்கப்புறம் பின்வாங்கி போவார்கள். இதெல்லாம் எதுக்கு அவங்களோட பகிர்ந்து கொள்ளனா, மல்கியாவும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக ஜனங்களுக்கு அறிவிக்கிற அந்த சூழலை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற முகாந்திரத்திற்காக நான் நெகேமியாவுடைய காலகட்டத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருக்கு. ஏன்னா நெகேமியாவுடைய காலகட்டத்தை தொடர்ந்துதான் மல்கியா வெளிப்படுகிறார். அப்போ அர்த்தசஷ்டாவுடைய 20வது வருஷ காலத்துல பாபிலோன்ல இருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு வந்த மனுஷன் ஏறக்குறைய 12 வருஷ காலமா எருசலேமில் இருக்கும்போது அங்கே எந்த ஒரு தப்பு தண்டமும் என்ன செய்யல, நடக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு அப்படி நடந்தாலும் சரிப்படுத்தி அழகா சீர்படுத்துகிற ஒரு அருமையான ஒரு அனுபவத்துக்குள்ளே நெகேமியா மூலமா ஆண்டவர் இந்த காரியங்களை செய்திருந்தார். இதை பார்க்கும்போது மேய்ப்பனை வெட்டுவேன் ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நெகேமியா கடந்து போன உடனே இவங்க மறுபடியும் பழைய கூடி கதவு தடி சொல்லி ஒரு பின்வாங்கிமான ஒரு வாழ்க்கையை குறித்து பேசுவார்கள். அவ்விதமாக இவருடைய வாழ்க்கையும் தடம் புரண்டு போகிறது. உண்மையிலே ஒரு மேய்ப்பன் இல்லை அப்படின்னு அதனாலதான் நம்ம நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலும் சரி, அந்த நியாயாதிபதியுடைய காலகட்டத்தினுடைய துவக்கத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, அவனவன் தன் மனதுக்கு சரி போனபடி போனானா, அப்படியே செய்து வந்தானா. ஏன்? இஸ்ரவேல்ல ராஜா கிடையாது, ராஜா இல்ல, நியாயாதிபதி இல்லைன்னா அவனவன் தன் மனதுல உள்ளபடி என்ன செய்வான்? சரி போனபடி போயிடுவான். எப்படி ஆசிரியர் இல்லாத மாணவர்கள் இருக்கக்கூடிய வகுப்பறை எப்படி இருக்குமோ அதே போலதான் ஒரே கூச்சலும் கச்சலும் ஒழுங்கீனமும் சீர்கேடும் நிறைந்ததாகவே காணப்படும். ஆகவேதான் பிரியமானவர்களே, இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு அநேகர், எந்த சபைக்கு போன என்ன நம்ம ஆண்டவரை பார்க்க போறோம்னு சொல்றாங்க. அது நான் சொல்றேன், அப்படின்னா தான் வீட்டில் உட்கார்ந்தா ஜெபம் பண்ண ஆண்டவரை பார்க்க முடியாதா? அவனுடைய வார்த்தைகளை கேட்க முடியாதா? ஏன் போகிறோம் அப்படின்னு சொன்னா, தரமான சபையிலே நம்ம ஐக்கியம் கொள்ள வேண்டும். தரமான ஊழியர்கள் நமக்கு தேவை. பாருங்க, நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலேயே தரமான மருந்தகம் எங்க இருக்குன்னு பார்க்கிறோம்.
ஹாஸ்பிட்டல், மன்னிக்கவும், மெடிக்கல், தரமான மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு பார்க்குறோம், தரமான ஜவுளி கடை எங்க இருக்குன்னு பார்க்குறோம், தரமான பள்ளிக்கூடம், தரமான கல்லூரி, தரமான வேலைன்னு சொல்லி, அது மட்டும் இல்லை, மளிகை பொருட்கள் வாங்கும் போதும் தரமான பொருட்கள் தான் நினைச்சிடும் எடுக்கிறோம். ஒரு வாகனம் எடுத்தாலும் தரமானதை எடுக்க பார்க்கும். சரி, எளிமையா இருந்தாலும் தரமா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்படி எல்லா காரியங்களையும் தரமானதை எதிர்பார்க்கிறேன்னா, சபை என்கிற பகுதியில் வரும்போது அது என்னதா கூட இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நம்ம ஒரு மெத்தன போக்கில் இருப்பதை தேவன் ஒரு காலம் அங்கீகரிக்க மாட்டார். அதுதான் பிரியமானவர்களே, இங்க நெகேமியா இல்லாத காலத்துல பயங்கரமான காரியங்கள் நடக்கு. அப்ப நெகேமியா வந்துட்டு பாருங்க, அங்க அர்தசஷ்டா 32 வருஷத்துல அவர் எருசலேமிலிருந்து மறுபடியும் பாபிலோனுக்கு சூசானுக்கு போயிட்டு திரும்ப சில நாள் கழிச்சு இங்க வந்தா, இங்க சபையினுடைய நிலவரம் எப்படி இருக்கு? அங்க ஆசாரியர்கள், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற பட்டத்தை நெற்றியில சூடக்கூடிய அப்படிப்பட்ட ஆசாரியர்களே சீர்கெட்டு போன நிலைமைக்கு போயாச்சு. தொபியாங்கிற ஒரு அசுத்தத்துக்கு அவர்கள் இடம் கொடுத்து சோரமான ஒரு இடத்துக்குள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜனங்களுடைய நிலைமையை பார்த்து அவர்கள் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணி அவர்கள் தங்கள் வித்தை கரைப்படுத்தி பரிசுத்த குலைச்சலாக்கி அதன் மூலமா சீர்கேடான சந்ததிகளையும் பிறப்பித்தார்கள் என்கிற காரியத்தை நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் கிட்டத்தட்ட கடைசி பகுதியில் நீங்கள் நானும் பார்க்க முடியும். அதைத்தான் அங்கே நெகேமியா சாலமோனை கொண்டு வந்து அவர்களை கடிந்து கொள்ளுகிறார். சாலமோன் எவ்விதமாய் அந்நிய ஸ்திரீகள் அவனை ஆண்டவரை விட்டு வழிவிலக பண்ணினார்கள் என்கிற காரியங்கள் எல்லாம் காண்பித்துக் கொடுக்கிறார். இதே காரியத்தை தான் தேவாலயத்தில் சுத்திகரிப்பையும் சபைக்குள்ளே சுத்திகரிப்பையும், இந்த 2 விதமான சுத்திகரிப்பையும் மல்கியா தீர்க்கதரிசி திறம்பட செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்ப நெகேமியா கண்டித்த விதத்தையும் மல்கியா கண்டித்த விதத்தையும் நாம் பார்க்கும்போது அது ஒன்றுக்கொன்று both resemble each other என்று சொல்லுகிற அளவுக்கு அது ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக ஒத்திருக்கிறதாக நீங்கள் நானும் பார்க்கிறோம். ஆகவேதான் நெகேமியா காலத்தை தொடர்ந்து அவர்கள் சீர்கேடான காரியங்களுக்குள்ளே மறுபடியும் போய்விட்டார்கள். ஆகவேதான் மல்கியா தீர்க்கதரிசியை தேவன் எழுப்ப வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ஆகவேதான் மல்கியா 1வது அதிகாரம் 1 வசனத்தை நாம் பார்க்கும்போதே மல்கியாவுக்கு தேவன் கொடுத்த பாரத்தை தான் அங்க பார்க்கிறோம். பாரம் என்று சொல்லியே நீங்கள் நானும் பார்க்கிறோம். பாரம்ங்கிறது அதுல விசேஷமா அங்க பாருங்களேன், மல்கியா 1வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மல்கியா 1வது அதிகாரம் 1வது வசனம், மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். ஆரம்பிக்கும் போது burden அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். பாரம், கர்த்தருடைய வார்த்தையின் பாரம் என்ன, அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இது எதற்கு நிழலா இருக்குன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். பழைய ஏற்பாட்டுடைய காரியங்கள் எல்லாமே காரியங்களுக்கு நிழலாய் மாத்திரம் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நானும் திட்டவட்டமாய் அறிகிறோம். எங்க சொல்லப்பட்டிருக்கு? வேதத்திலே எபிரேயர் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் சரி, கொலோசியர் 2வது அதிகாரம் 16 மற்றும் 17 ஆகிய வசனங்களிலும் சரி, பானத்தை குறித்தாவது, போஜனத்தை குறித்தாவது, ஓய்வு நாளை குறித்தாவது, மாதப்பிறப்பை குறித்தாவது, பண்டிகை நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக. இவைகளெல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அவைகளின் பொருள் யாரை பற்றியது? கிறிஸ்துவை பற்றியதுன்னு சொல்லி திட்டவட்டமா எழுதப்பட்டிருக்கு. அப்போ அவைகள் எல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழலா இருக்குன்னு சொன்னா இவைகள் எல்லாம் எவைகள்? பழைய ஏற்பாட்டினுடைய சடங்காச்சாரங்கள், அந்த சடங்குகள், பானத்தை குறித்தது, போஜனத்தை குறித்தது, பலியை குறித்தது, பண்டிகையை குறித்தது. இவைகளை குறித்த காரியங்கள் எல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழலா இருக்குன்னு சொல்லும் போது இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அப்ப இந்த மல்கியா தீர்க்கதரிசி மூலமா என்னெல்லாம் வெளிப்படுத்தப்படுதுன்னு கவனிச்சீங்கன்னா, இந்த மல்கியா, அதாவது மல்கியா 3வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். மல்கியா 3வது அதிகாரம் 1வது வசனம், இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அதைத் தொடர்ந்து அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார், இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப மல்கியா 3வது அதிகாரம் முதல் பகுதியில யாரை குறித்த தீர்க்கதரிசனம்? இதோ என் தூதனை அனுப்புகிறேன் சொல்றது யாரை குறித்த தீர்க்கதரிசனம்? யோவான் ஸ்நானகனை குறித்த தீர்க்கதரிசனம். நம்ம எல்லாருக்கும் தெரியும். மார்க் 1வது அதிகாரத்திலே சரி, அங்கே லூக்கா 7வது அதிகாரத்திலே சரி, அங்கே துவக்கத்திலே என் தூதனை அனுப்புகிறேன்னு சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்க லூக்கால கூட நீங்க பாத்தீங்க அப்படி சொன்னா, லூக்கா 7வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்த பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன் தான் என்று சொல்லி
யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 7வது அதிகாரம் 27வது வசனத்துல. அப்ப லூக்கா 7:27 தான் அங்க மல்கியா 3:1 பார்க்கிறோம். அப்ப மல்கியா 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்தின் முன்பகுதியில பார்க்கிறோம், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்த வந்த. அதுல விசேஷம் என்ன சொல்லணும் தெரியுமா? புது உடன்படிக்கையின் சபைக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த மனுஷன், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்த மனுஷன், அவன் தான் யோவான் ஸ்நானகன். அப்ப மல்கியா 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்லப்படுறது, முன்பகுதியில் சொல்லப்படுறது யாரதான்? யோவான் ஸ்நானகன். பின்பகுதியில் என்ன சொல்லப்படுறது? அப்பொழுது ஆண்டவர் வந்துருவார்னு சொல்றாரு. அப்ப அது யாரை குறித்தது? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். அதனாலதான் அவர் சொல்றாரு, நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனும் ஆனவர். அதனாலதான் அவரை குறித்து இவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் 9வது அதிகாரம் 15வது வசனத்தினுடைய பின்பகுதியிலே நீங்களும் நானும் வாசிக்க முடியும். ஆக இந்த மல்கியா புஸ்தகத்திலையும் நாம் பார்க்கும்போது இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த நிழலை பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிழலுடைய முடிவில் என்ன இருக்கும் தெரியுமா? நெஜம் ஆரம்பிக்கும். நிழலுடைய முடிவில் என்ன ஆரம்பிக்கும்? நெஜம் ஆரம்பிக்கும். இப்ப நான் நிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல ஒரு நிழல் உழுது அப்படின்னா, அந்த நிழல் அப்படியே அங்கிருந்து அப்படியே வந்தீங்கன்னா நிழல் எதான் ஆரம்பிக்கும்? ஆமா. அப்ப மல்கியா புஸ்தகம் நிழல் என்று சொல்லப்படுகிற பழைய உடன்படிக்கைக்கும் நிஜம் என்று சொல்லப்படுகிற புது உடன்படிக்கைக்கும் ஒரு பாலம், பழைய உடன்படிக்கையும் புது உடன்படிக்கையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலம் அப்படிங்கிறத மறந்து விட வேண்டாம். இதெல்லாம் நான் வசன ஆதாரத்தோடு தான் பகிர்ந்து கொள்றேன். அந்த புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தருக்கு வழி ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானகன், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய இந்த ரெண்டு பேரையும் இங்க முதல்ல காண்பித்து கொடுக்கிறாருன்னா, இந்த நிழல் எதுல தான் வந்து முடியுது தெரியுமா? புது உடன்படிக்கையில தான் என்ன செய்யுது? புது உடன்படிக்கையை காண்பித்து கொடுக்குற இடத்துல தான் அது முடியும். ஏன்னா நிழலுடைய முடிவை நீங்க கவனிச்சு பாருங்க. நிழல் அங்க இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா அது எதை டச் பண்ணி தான் இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. அப்போ அப்போ யோசிச்சுக்கங்க, ஒரு 2 மலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று அதுக்கு ஒரு புதிய உடன்படிக்கை வச்சுக்கோங்க, ஒன்று பழைய உடன்படிக்கை வச்சுக்கோங்க. நடுவில் ஒரு பெரிய ஒரு பாலத்தை போட்டாச்சு. அப்போ இது அங்கே தொட்டு வருது. அப்போ அதே போல மல்கியா புஸ்தகமும் பழைய உடன்படிக்கை, நிழலாக இருக்கக்கூடிய பழைய உடன்படிக்கையையும் நிஜமாக இருக்கக்கூடிய புது உடன்படிக்கையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக விளங்குகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவேதான் நாம் இங்கே இவ்விதமான சத்தியங்களை படிக்கிறோம். இங்க என் தூதன் என்று சொல்றாரு தெரியுமா? யாரை சொல்றாரு? யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்றார். அதனாலதான் மல்கியாங்கிற பெயருக்கு அர்த்தமே என்ன தெரியுமா? என் தூதன் அர்த்தம். மல்கியா என்பதனுடைய பொருள் என்ன தெரியுமா? என் தூதன். ஆங்கிலத்தில் மை மெசஞ்சர் சொல்லலாம், அல்லது மை ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மல்கியாங்கிற அர்த்தத்துக்கு என்ன பேர் தெரியுமா? மலாக்கி மீன்ஸ், மலாக்கி சிக்னிஃபைஸ் மை மெசஞ்சர் ஆர் மை ஏஞ்சல், என் தூதன் அப்படிதான் அர்த்தம். அப்போ இந்த மல்கியா புஸ்தகம் அந்த வரப்போகிற அந்த யோவான் ஸ்நானகனை காண்பிக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தருக்கு வழி ஆயத்தம் பண்ணுகிற யோவான் ஸ்நானகனை குறித்து அங்கு வெளிப்பாடு வருகிறது. இதெல்லாம் நாம் பார்க்கும்போது புது உடன்படிக்கையின் சத்தியத்திற்கு முன்னிழலாய் இவையெல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து அநேக காரியங்களை படிக்க இருக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் விசேஷம் என்னன்னு கேட்டா, அதாவது பரிசுத்த ஆவியானவரை குறித்த விளையேறப்பட்ட சத்தியங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீ நிறைய பேர் பரிசுத்த ஆவியின் போட்டிருக்கிற இடத்துல தான் பரிசுத்த ஆவியை தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படி தேடக்கூடாது. அதை மட்டும் செஞ்சோம்னா குறைவான வெளிச்சத்தை பெற்றிருக்கோம்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் எப்படி இருக்கும்னு ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பரிசுத்த ஆவியினுடைய கிரியை எப்படி இருக்கும். ஊன்னு கத்துறதோ, அல்லது வேகமாக கையை தட்டுகிறதோ, சரீரத்தில் ஒரு விதமான ஒரு உணர்ச்சியும் கிளர்ச்சியும் ஏற்படுத்துகிறதோ, அல்லது துள்ளி குதிக்கிறதோ, அப்படி அல்ல. அப்படி எங்கேயும் குதிச்ச மாதிரி இங்கே பைபிள் நீங்கள் பார்க்க முடியாது. கொர்நேலியு வீட்டில் ஆவியானவர் இறங்கும் போது எல்லாரும் என்ன குதிச்சாங்கன்னு சொல்லி போட்டிருக்குதா? இல்லையே. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் 120 பேர் மேல வரும்போது எல்லாரும் ஆடி பாடி ரொம்ப குதிச்சாங்கன்னு சொல்லி இருக்குதா? இல்லையே. அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் சமாரியர் மேல பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லை. அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்தில் பவுல் ஏறக்குறைய 12 பேர் மேல கை வைத்த போது அங்கேயும் அவர்கள் கூச்சலிட்டார்கள், கத்தினார்கள், அல்லது ஆட்டம் போட்டார்கள் என்று சொல்லியும் இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய அருமையான அடையாளங்கள் இங்கு சொல்லப்படுகிறது. இதைத்தான் நாம் எவ்விதமாய் படிக்கணும் அப்படின்னு சொன்னா, அதாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி அங்கே
யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்க முடியும். அப்போ இதைத்தான் இங்க நம்ம படிக்கிறோம். நம்ம இன்னைக்கு சிந்திக்கக்கூடிய இந்த மல்கியா புஸ்தகத்திலிருந்து படிக்கக்கூடிய 3 விசேஷித்த சத்தியங்கள் என்ன தெரியுமா? அவர் முதல்ல பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள், அது மட்டும் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே முதன்மையாக எண்ணப்பட்ட லேவி கோத்திரத்தார், அதாவது ஆசாரியர்கள், இவருடைய பாவங்கள் எல்லாம் அங்கே சுட்டி காட்டப்பட்டு அவர்கள் சீர்படுத்தும் ஒரு பொருட்டு அவைகள் எல்லாம் அவர்களுக்கு தெரிய காட்டப்படுகிறது. பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார். அதனைத் தொடர்ந்து தேவன் எப்படிப்பட்ட நீதி எதிர்பார்க்கிறார், தேவன் எப்படிப்பட்ட பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார், அவருடைய உண்மை, அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி எப்படிப்பட்டது சொல்லி தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், அப்படி நீதி எப்படிப்பட்டது என்கிற விசேஷத்தை மல்கியா மூலமாய் தேவன் வெளிப்படுத்துகிறார். 3வதும் கடைசியுமாக எதை பத்தி பார்க்கிறோம்? நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கிறோம். அதனாலதான் விசேஷமா மல்கியா 3வது அதிகாரத்திலையும் விசேஷமா 4வது அதிகாரத்திலையும் கர்த்தருடைய வருகையிலே அவர் எவ்விதமாய் வெளிப்படுவார், எவ்விதமாய் நியாயம் தீர்ப்பார் என்கிற காரியங்களை குறித்து, அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நியாயம் தீர்ப்பார் என்கிற காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த மல்கியா புஸ்தகத்தில் நம்ம தெளிவாக பார்க்க முடியும், புதிய ஏற்பாட்டில் எப்படி பரிசுத்த ஆவியானவர் சபைக்குள் இருந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவாரோ அதற்கு ஒப்பனையாக மல்கியா புஸ்தகத்தில் காண்பிக்கப்படுகிறது. அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் அடுத்தது நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆகையினாலே இப்படிப்பட்ட விசேஷித்த சத்தியங்களை நாம் இந்த நாட்களில் படிக்கிறது மிகவும் நமக்கு ஆசீர்வாதமானது. அதனால இந்த நாளில் அநேக சத்தியங்களை படிக்க இருக்கிறோம். அதுக்கு முதலாவது நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க நான் வாஞ்சிக்கிறேன். இந்த முதல் பகுதியிலே நாம் சில சத்தியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த மல்கியா புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா ஆண்டவர் அன்பை குறித்து சொல்றார். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஐ ஹவ் லவ்ட் யூ அப்படி சொல்லி, லவ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிநேகத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அன்பை குறித்து கர்த்தர் பேசுகிறார். சிநேகம் என்று சொல்லப்பட அந்த அன்பை குறித்து பேசுகிறார். அப்போ முதலாவது அந்த அன்பை குறித்து, நான் எவ்வளவாய் சபையினிடத்தில் அன்பு கூர்ந்தேன், அன்பை குறித்து பேசுகிறார். அதுக்கு அடுத்த பகுதிகளில் பார்க்கும்போது பாவங்களை கண்டித்துணர்த்துகிற சத்தியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆக இந்த மல்கியா புஸ்தகத்தை நம்ம இன்னொரு விதத்தில் கூட எவ்விதமா படிக்கலாம் தெரியுமா? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மல்கியா புஸ்தகத்தை எவ்விதமா படிக்கலாம் அப்படின்னு சொன்னா கிருபையும் சத்தியமும். ஏன்னா அதுதான் நான் முன்னமே சொன்னது, மல்கியாவில் புது உடன்படிக்கையின் சபை, புது உடன்படிக்கை சபையின் மத்தியஸ்தர் யார் அப்படின்னு சொன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவரை குறித்த சத்தியங்களை யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலையும் 14ஆம் வசனத்திலையும் பார்க்கும்போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி நீங்களும் நானும் பார்க்கிறோம். அப்ப தேவனாய் இருந்த வார்த்தை 14வது வசனத்துல அழகா போட்டிருக்கு. யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ள என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் இயேசு கிறிஸ்து. சரிதானா? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர் இயேசு கிறிஸ்து. அப்ப மல்கியா புஸ்தகத்தையும் ஒட்டுமொத்த வேத வசனங்களையும் நம்ம 2 வார்த்தைகளுக்குள்ள உள்ள அடக்கலாம். ஒண்ணு என்னன்னா கிருபை, இன்னொன்று சத்தியம். ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க மல்கியாவுடைய துவக்கத்தை நீங்க கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் கிருபையை தான் வெளிப்படுத்துவார். நான் உங்க மேல எவ்வளவு அன்பா இருந்தேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த அன்புல தான் கிருபை வெளிப்படும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்புல தான் கிருபை வெளிப்படும். இதைத்தான் எபேசியர் 2வது அதிகாரம் 5 மற்றும் 6 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்கே விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் என்ன செய்யறாரா? தேவனுடைய இரக்கம், அதாவது ஐஸ்வர்யத்துல, அவர் இரக்கத்திலே, தேவனோ இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்ம என்ன செய்யறாரா? அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மையும் என்ன செய்யறாரா? கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே எபேசியர் 2வது அதிகாரம் 5 மற்றும் 6 ஆகிய 2 வசனங்களை பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த மிகுந்த நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே, அந்த அன்பை வெளிப்படுத்தி தான் சொல்றார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இதுல
6வது வசனத்துல, அதுக்காக 6ஆம் வசனத்தை 8ஆம் வசனத்தை போட்டு ரொம்ப குழப்பிடக்கூடாது. 8ஆம் வசனத்துல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று அங்கு சொல்லப்படுகிறது. அப்ப மல்கியா புஸ்தகத்தில் நம்ம எவ்விதமான ஒரு வெளிச்சத்தை அறிகிறோம் அப்படின்னு சொன்னா, புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஒட்டுமொத்த சாயலும் இந்த மல்கியா புஸ்தகத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். அதனாலதான் இந்த மல்கியாவுடைய துவக்கத்தில் கிருபையை பற்றி படிக்கிறோம். கிருபையை தொடர்ந்து என்ன வெளிப்படுத்தப்படுது? சத்தியத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார். நீ இப்படி செய்யலாமா, இப்படி செய்யறது சரியா, பாவத்தை கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருக்கார். அவர் தமது வார்த்தைகளை தந்து 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 அவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறார். அது மட்டும் இல்ல, மல்கியா புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அங்கே 4வது வசனத்திலிருந்து சொல்லும்போது, லேவியோடு நான் பண்ணின அந்த கட்டளை உடன்படிக்கை, அதுல ஒரு கட்டளை கொடுத்திருந்தேன், அதெல்லாம் அன்னைக்கு அவன் செஞ்சான், நல்லா செஞ்சுக்கிட்டு வந்தான். ஆனா இப்போ உள்ள ஆசாரியன் என்ன செய்யல, அதை செய்யலன்னு சொல்லி சத்தியத்தை காண்பித்து கொண்டே அவர்களுடைய குறைபாடுகளை கர்த்தர் கண்டித்து உணர்த்தினார். அவர்களுடைய பாவங்களையும் துணிகரங்களையும் கண்டித்து உணர்த்தினார். அப்ப நம்ம இதுல என்ன படிக்கிறோம்? மல்கியா புஸ்தகமே கிருபையும் சத்தியம் தான். அப்ப கிருபை சத்தியமும் யாரதான் குறிக்கி? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய சாயல் கிருபையும் சத்தியமும். அப்ப முதல் பகுதியில் கிருபையும், 2வது அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா பகுதியிலுமே சத்தியத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கார். அப்போ மல்கியா புஸ்தகத்தினுடைய 4 அதிகாரங்களிலுமே கிருபையும் சத்தியமானவர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்கிற ஒரு பெரிய ஒரு அதாவது இவ்விதமாய் ஊர்ஜிதம் செய்கிறார். இந்த கிருபை சத்தியத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில படிக்கிறோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க, இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையில கிறிஸ்துவின் சாயல் இவ்விதமாய் வெளிப்படுத்தப்படணும், கிருபையும் சத்தியமும். நான் முன்பாகவே கிருபையும் சத்தியங்கிற செய்தி உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கொஞ்சம் ரத்தின சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன், நீங்க தெளிவாக கவனியுங்கள். வெளிப்படுத்தல பார்க்கும்போது, வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 5வது வசனத்துல அவர் யூதா கோத்திரத்து சிங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கு அடுத்த வசனம் 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை நான் கண்டேன்னு சொல்லி அங்கே யோவான் என்கிற அப்போஸ்தலன் காட்சியை கண்டதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஆக வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்துல சிங்கம் வருது, 6வது வசனத்துல ஆட்டுக்குட்டி வருது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் சாயல் தான் இது. நீங்க எப்பவுமே நினைக்காங்க அவர் எப்பவுமே கிருபை உள்ளவர் அப்படின்னு நினைக்காங்க. நான் சொல்றேன் அதுவும் தப்பு. அவர் எப்போதுமே சத்தியம் உள்ளவர் அப்படின்னு சொல்றதும் தப்பு. எப்படி தான் படிக்கணும் தெரியுமா? அவர் எப்பொழுதுமே கிருபையும் சத்தியம் உடையவர், கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார், சத்தியம் உடையவராகவும் இருக்கிறார். இதை இன்னைக்கு அநேகர் தெரியாதனாலதான் இன்னைக்கு எப்படி பிரசங்கிக்காங்க தெரியுமா, எப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்காங்க தெரியுமா? இப்போ ஒரு கூட்டம் எப்படி விழுந்து போயிட்டு தெரியுமா? அன்பு அன்பு அன்பு, கிருபை கிருபை கிருபைன்னு சொல்லி அவர் மன்னிக்கிறவர், அவர் தயப்பெருத்தவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் நம்மை அணைக்கிறார், அப்படி இப்படின்னு சொல்லி இப்படி ஒரு கூட்டம் விழுந்தே போயிடுச்சு. இன்னொரு கூட்டம் பாருங்க, யோவான் ஸ்நானகனை போல டாம் டீம்னு போட்டு, நான் நீ இப்படி பாவம் செஞ்சுட்ட, நீ அப்படி தவறு செஞ்சுட்ட, இந்த வசனத்தை இப்படி நடக்கல, உனக்கு ஐயோ, உனக்கு ஆபத்து, உனக்கு நியாய தீர்ப்பு, உனக்கு பயங்கரமான தண்டனை வருது, உனக்கு கர்த்தருடைய சாபம் வருது, இப்படி ஒரு கூட்டம் கடிந்து கொள்ளுதுன்னு சொல்லி இப்படி ஒரு கூட்டம் ஓடிட்டு. We must go balance. We are supposed to go balance. நம்ம எவ்விதமா போக வேண்டியது இருக்கு பாருங்க, நடுநிலைமையா போக வேண்டியது. எப்படி போக வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, கிருபையை வெளிப்படுத்தணும், சத்தியத்தை வெளிப்படுத்தணும். அதற்கு இந்த மல்கியா புஸ்தகம் நமக்கு எவ்வளவு திட சாட்சியா இருக்கு பாருங்க. அதனாலதான் முதல்ல அவர் என்ன பேசுறாரு தெரியுமா? நான் உங்கள் மேல எவ்வளவு கிருபையா இருந்தேன், எவ்வளவு அன்பா இருந்தேன் தெரியுமா, உங்களை எவ்வளவு சிநேகித்தேன் தெரியுமா. ஏதோமியரை குறித்து அடுத்து பேசும்போது, ஏதோம் கூட எவ்வளவோ என்ன செய்யறான், உங்களுக்கு விரோதமா நின்னான். நீ பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்போது உனக்கு விரோதமா பெருமை பாராட்டினா, உனக்கு விரோதமா பெருமை பாராட்டினா, அவனெல்லாம் நான் இடிச்சு போட்டேன், அவன் கட்டினதை நான் இடிச்சேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் மேல எவ்வளவு கிருபையா இருந்தேன் தெரியுமா. அதுக்கடுத்து சத்தியத்தை குறித்து சொல்ல ஆரம்பித்தார். சத்தியத்தை குறித்து சொல்ல ஆரம்பித்தார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனம் உண்டாவதாக. அப்ப சத்தியம் எவ்விதமாய் வெளிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத நீங்களும் நானும் இங்கே கவனிக்கிறோம் பெரியமானவர்களே. அப்ப நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் யாரெல்லாம், உங்களோட ஒரு கேள்வி, யாரெல்லாம் சிங்கத்தை போல இருக்க போறீங்க? நீங்க எப்பவுமே சிங்கமா நீங்க காமிச்சீங்கன்னா அது கிறிஸ்துவின் சாயல் கிடையாது. அதே போல எப்பொழுதும் ஆட்டுக்குட்டியாக இருந்தா அது அப்படிப்பட்ட குடும்பமும் என்ன செய்யாது, நிலவரப்படவே படாது. சிங்கமும் வேணும், ஆட்டுக்குட்டியும் வேணும். இதுதான் கிருபையும் சத்தியமும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், நம்முடைய பிள்ளைகள் ஒருவேளை தவறு செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு இடத்துல
அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னோம், போயிட்டாங்க. இப்போ இந்த பிள்ளைகள்கிட்ட நம்ம எப்படி நடக்கணும்னா கிறிஸ்துவின் சாயலை தான் வெளிப்படுத்தணும். எப்படி நடக்கணும் நீங்கள் சொல்லுங்களேன். முதல்ல என்ன செய்யணும்? அவன் போனதுக்கு அவனை கண்டிப்பாக கண்டிக்கணும், அப்படிதானே? நீ எப்படி அங்கே போகலாம்? கண்டிக்கணுமா கூடாதா? ஒரு தவறு செஞ்சுட்டான், கண்டிக்கணுமா கூடாதா? கண்டிப்பாக கண்டிக்கணும். நீ எப்படி அந்த தவறை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அவனை கண்டிக்கணும். ஒரு அடி கூட கொடுக்கலாம். ஆனால் அடிச்சுட்டு அப்படியே நீங்கள் விடுறதோடு இருக்கக்கூடாது. அது கிறிஸ்துவின் சாயல் கிடையாது. அதை தொடர்ந்து நம்ம எப்படிப்பட்ட சத்தியங்களுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆட்டுக்குட்டியானவர் என்கிற அந்த விலையேறப்பட்ட சத்தியத்தை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அப்ப ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லும்போது இந்த தேவ பிள்ளைகள் விளங்கி கொள்ளணும். அப்போ கண்டிக்கப்பட்ட அந்த பிள்ளைய மறுபடியும் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? அன்பு கூறப்பட வேண்டியது இருக்கு, அன்பு செலுத்தணும். இதே போலதான் கணவன் மனைவி இப்படிப்பட்ட உறவுல கூட சில தவறு இருக்கும்போது உண்மையிலே கணவன் வந்து மனைவியை கண்டிக்கலாம், அது தப்பு கிடையாது. சில தவறு இருக்கும்போது அதை கண்டிக்கல, தவறே கிடையாது. ஆனால் அதே சமயம் எப்பொழுதுமே கடிந்து கொண்டே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. கடிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற பகுதியில் நீங்கள் இந்த சிங்கத்தை பார்க்கலாம். சிங்கம் சீரும், ஏதாவது ஒன்று பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சத்தத்தை உயர்த்தும். ஆனால் அதே சமயம் சாதுவான ஆட்டுக்குட்டியாகவும் நம்ம இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும். இப்படி இருந்துட்டோம்னா குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களே. இதுதான் கிருபையின் சத்தியத்தையும் அறிகிற அற்புதமான வெளிப்பாடு. அப்ப கிருபையின் சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? மல்கியா புத்தகத்தின் மூலமா நம்ம தொடர்ந்து அதை படிக்க போறோமே. மல்கியாவுடைய முதல் துவக்கத்தில் எதை பத்தி பேசுறாரு? கிருபையை பத்தி பேசுறாரு. அதனுடைய முடிவில் எதை பத்தி பேசுறாரு? சத்தமா சொல்லுங்க. கிருபையை பத்தி பேசிட்டு அதை தொடர்ந்து எதை பத்தி பேசுறாரு? சத்தியத்தை பத்தி பேசுகிறார். அப்ப இது முழுக்க முழுக்க குமாரனுடைய சாயல். மீண்டும் சொல்லுகிறேன், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி நீங்களும் நானும் அங்கே கவனிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, இந்த கிருபையினாலும் சத்தியத்தினால தான் பாவம் நிவர்த்தியாகும் என்கிற பகுதியை நாம் நீதிமொழிகளின் புத்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மீகாவின் புத்தகம் 7வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 20வது வசனத்திலும் சரி, அங்கே ஆபிரகாமுக்கும் யாக்கோபுக்கும் அங்கே கிருபையும் சத்தியமும் வெளிப்படுத்தப்படுகிறது. சத்தியம் கிருபை அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அதெல்லாம் நமக்கு தெரியும். கிருபையும் சத்தியமும் ஆபிரகாமின் சந்ததிக்கு வெளிப்படுத்தப்படுகிறத மீகா 7வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 20வது வசனத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. ஆக கிருபையும் சத்தியமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர். ஆகவேதான் இந்த ஞானிக்கு ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. நீதிமொழிகள் 16:6 சொன்னார், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் எது நிவர்த்தியாகும்? பாவம் நிவர்த்தியாகும் என்று சொன்னார். அப்ப கிருபையினால மட்டும் பாவம் நிவர்த்தியாகுமா? சொல்லுங்க நீங்க. அதனாலதான் இன்னைக்கு குடும்பங்கள்ல பயங்கர பிரச்சனை. என்ன தெரியுமா? இப்ப கணவன் மனைவிகளை சிலருங்கள இந்த உறவு பாதிக்கப்படும். உண்மையிலே சொல்ல, நான் ஒரு மாதிரி பல ஆண்டுகளை திருமண வாழ்க்கையில் கடந்து வந்துட்டேன் மாதிரி ரொம்ப முதிர்ச்சி அடைஞ்சவனா பேசுறேன் நினைச்சிடாதீங்க. நான் சத்தியத்தின் அடிப்படையில் சொல்றேன். நான் இதுவரைக்கும் வாழ்ந்த இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையில் சொல்றேன். அதாவது கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் அரவணைக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யணும்? அரவணைக்கும் செய்யணும். அதான் குடும்ப வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்துவின் சாயல். ஒரேடியா கண்டிச்சாலும் அந்த குடும்பம் ரெண்டாயிரும், ஒரேடி அன்பு கூர்ந்தாலும் அதுவும் சீரழிஞ்சு போயிடும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துடைய நடைமுறையை நீங்க வேதத்துல கவனிச்சு பாருங்க. அப்படி ஒவ்வொரு அசைவிலும் நீங்க கவனிச்சீங்கன்னா அந்த ரெண்டு சாயலை படிச்சு பார்த்துடலாம். எப்படி தெரியுமா? அவர் விபச்சாரத்துல கைமையுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீயின் இடத்துல எவ்விதமா நடந்து கொண்டார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல அங்கே ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? சரியே, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்யறது இல்லை, தீர்க்கிறது இல்லை. இதுக்கு பேர் என்ன பேரு? கிருபை. அப்ப அன்பா இருக்கிறார். அவளுடைய பாவங்களை மன்னிக்கிறார். மன்னிக்கிறதுல தயப்பெருத்தவர். அதை அவள் விளங்கும்படி செய்கிறார். ரெண்டாவது, அவளுக்கு அவர் எவ்விதமா வெளிப்படுறார் தெரியுமா? நீ போ, இனி என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அப்ப இதுல என்ன இருக்கு? சத்தியம் இருக்கு. முதல்ல கிருபை, ரெண்டாவது சத்தியம். நீ போ, இனி பாவம் செய்யாத. அப்போ அவ பாக்குறா. அப்ப அந்த ஸ்திரீ அவ பார்க்கும்போது என்ன நினைக்கிறான்னா, கிறிஸ்துவானவர் முதல்ல சொல்றாரு, எல்லாரும் குற்றப்படுத்துறாங்க, என்ன கொல்ல நிற்கிறாங்க, ஆனா இவரு என்ன ஆக்கினைக்கு உட்படுத்தல, என்ன குற்றவாளியை தீர்க்கல, ஆக்கினைக்கு உட்படுத்தல, என்ன மன்னிக்கிறாரு. அதுல ஆட்டுக்குட்டியானவராய் அவரை பார்க்கிறாள். அதுக்கு அடுத்து நீ போ, இனி பாவம் செய்யான்னு சொல்றாரு. பாத்தீங்களா? இல்ல, கண்டித்து உணர்த்துகிற, சத்தியத்தை சொல்லுகிற சிங்கமாக அவர் அவளை பார்க்கிறார். இதான் உண்மை, இதான் உண்மை. அதனாலதான் மார்க் 2வது அதிகாரத்தில் திமிர்வாதக்காரனிடத்துல கர்த்தர் இடைப்பட்ட விதத்தை நீங்க கவனித்து பாருங்க. அவன் முதலாவது எப்படி வெளிப்பட்டார் தெரியுமா? மகனே திடன்கொள்,
உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்யப்பட்டது? மன்னிக்கப்பட்டது. இங்க தேவ ஆட்டுக்குட்டியானவரை தம்மை வெளிப்படுத்துகிறார். யோவான் கண்டாரு, கிறிஸ்துவர் 2 விதமாய் பார்த்தாரு. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியானவராகவும், வெளிப்படுத்தல் 5வது அதிகாரம் 5ஆம் வசனத்தில் யூதா கோத்திரத்து சிங்கமாகவும் பார்த்தாரு. அந்த காட்சியை நீங்க படிங்க. அப்பதான் குடும்ப வாழ்க்கை சரியா இருக்கும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கும். சபையையும் இப்படிதான் நடத்த முடியும். அதுதான் திமிர்வாதக்காரனிடத்துல தேவன் அணுகின விதத்தை பாருங்க. முதலாவது சொல்ற பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அங்கே ஆட்டுக்குட்டியினுடைய சுபாவம் இருக்கு. நான் தான் அவனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர், நான் தான் அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறவரை தம்மை கிறிஸ்து திமிர்வாதக்காரனிடத்தில் வெளிப்படுத்துகிறார். 2வது சொல்றாரு, அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அப்ப இது சத்தியம். இனிமே உனக்கு அதிக கேடு வந்துடக்கூடாது, நீ கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அந்த கண்டித்து உணர்த்துறாரு பாருங்க. இனி அதிக கேடு உனக்கு சம்பவிக்க கூடாதுன்னா, வரக்கூடாதுன்னா நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாத. அப்ப இவ்விதமா நம் கிறிஸ்துவை பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். திமிர்வாதக்காரனிடத்தில் நடந்தது. யோவான் 5வது அதிகாரத்தில் அங்க 38 வருஷமா வியாதி படுக்கையில் இருந்த மனுஷனை பார்க்கும்போது இவ்விதமாக கர்த்தரை நீங்க கவனிச்சுட்டே இருங்க. கர்த்தர் இவ்விதமாகவே தம்மை வெளிப்படுத்திக்கிட்டே இருந்திருக்கிறார். ஒரு பக்கம் எவ்விதமா கிருபையும், ஒரு பக்கம் சத்தியமும். அதனாலதான் பாருங்க, தேவாலயத்துக்குள்ள இருக்கும்போது சவுக்கி எடுப்பாரு, ஆனா ஆயக்காரர் பரிசேட்டு இருக்கும்போது சவுக்கி எடுக்க மாட்டார், சாப்பாடு எடுப்பாரு. அப்படிதானே பாக்கீங்க? என்னைக்காவது பரிசேயர் வேதபாரரோட அந்த வேதபாரகர் பிரதான ஆசிரியரோட உட்காந்து சாப்பிட்டுட்டு பாரா? அப்படி விட மாட்டாங்க. அவங்க கிட்ட சவுக்க, இவங்க கிட்ட சாப்பாடு. அதனாலதான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 2-3 வசனங்களை பார்க்கும்போது பரிசேயர் வேதபாரகர் என்ன சொன்னாங்க? உங்களுடைய போதகர் பாவிகளோட ஆயக்காரரோட உட்கார்ந்து சாப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி அவரை குற்றப்படுத்துறாங்க. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரத்தில் சிங்கம் போல சீர்றார். நல்லா கவனிக்கணும். இதுதான் நீங்க நிறைய போதக பிதாக்கள், தயவு செய்து சொல்றேன், இந்த பைபிள் ஸ்டடியை பார்க்கிற அருமையான போதக பிதாக்களே, அருமையான தேவனுடைய சபையே, நீங்க கிறிஸ்துவின் சாயல ஒரு பக்கமா மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா நீங்க வீழ்ச்சி அடைவது நிச்சயம். நீங்க 2 பக்கமா பார்க்கணும். அதுக்கு தான் அந்த மல்கிய புஸ்தகத்தை நம்ம தியானிக்கிறோம். நீங்க நிறைய பேர் பாருங்க, தப்பா நினைச்சிடாதீங்க, அன்பரின் ஊழியம், கல்வாரியின் ஊழியம் இப்படி சொல்லி இவ்விதமா அவர் மென்மையானவராகவே பார்க்கிறாங்க. அவர் பச்சைக்கிற அக்கினிங்கிறத காமிச்சு கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே ஆட்டுக்குட்டியுடைய சாயல் அந்த ஒன்றை மட்டும் பிடிச்சுக்கிடுவாங்க. நான் சொல்றேன், அதுவும் தப்புங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு, எப்போ பார்த்தாலும் பாவத்தை கண்டிச்சு உணர்த்திட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான், அதுதான் அவங்களுக்கு அழைக்கப்பட்டவனே கேட்ட சொல்லிடுவாங்க, நாங்கள் யோவான் சாணனை போல எனக்கு அழைப்புன்னு சொல்லிடுவாங்க. அப்படிலாம் அந்த அழைப்பெல்லாம் எங்கேயும் கிடையாது. யோவான் சாணன் என்ன செஞ்சாரு நினைக்கீங்க? யோவான் சாணகன் யார்கிட்ட இவ்வளவு வன்மையா நடந்துகிட்டாரு? பரிசேயர் சதுசேயர் அவங்க எல்லாம் வர்றாங்க, வேதபாரர் வர்றாங்க, விரியன் பாம்பு குட்டிகளே வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யாருன்னு சொல்லி சிங்கத்தை போல சீர்றாரு. ஆனா சேவகர் வர்றாங்க பாருங்க, ஆயக்காரர் பாவிகள் வரும்போது நீங்க அதிகமா எதுவும் வாங்காதீங்க, மென்மையா பேசுறாரு பாருங்க, பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இவங்கிட்ட வரும்போது சீர்றாரு. அப்ப இந்த சாயலை நீங்க படிக்கணும் பிரியமானவர்களே. அப்ப கிறிஸ்துவினிடத்தில் வெளிப்பட்ட இந்த சாயலை பாருங்க. அவர் பரிசேயர் வேதபாரகரை பார்க்கும்போது அவர் தம்மை சிங்கத்தை போலதான் வெளிப்படுத்துறார். எப்படின்னா, மாயக்காரராகி வேதபாரகரை பரிசேயர் உங்களுக்கு ஐயோ. நம்ம மத்திய 23 மட்டும் பிடிச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கடிந்து கொண்டா அதுக்கு பேர் கிறிஸ்துவின் சாயல் கிடையாது. கடிந்து கொள்ள வேண்டிய இடத்துல கடிந்து கொள்ளணும், அன்பு செலுத்தி அரவணைக்க வேண்டிய இடத்துல அரவணைக்கணும். இவ்விதமாக தான் குடும்ப வாழ்க்கை, சபையின் வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, இந்த சமுதாய வாழ்க்கை எல்லாமே சீர்படும் என்பதை வேதம் திட்டவட்டமாய் சொல்லுகிறது. இதுவும் ஏதோ ஒரு மனுஷனுடைய சாயல் சொல்லல, இதுதான் கிறிஸ்துவின் சாயல். மீண்டும் சொல்லுகிறேன், யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் யார்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் யார்? அவர் கிருபை உடையவர் மட்டும் கிடையாது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். அப்ப கிறிஸ்துவினிடத்தில் ஆட்டுக்குட்டியினுடைய சாயலும் வெளிப்படுத்தப்படுது. இன்னொரு சாயல் என்ன சாயல் சொல்லுங்க? சிங்கத்தின் சாயலும் வெளிப்படுத்தப்படுது. யூதா கோத்திரத்து சிங்கம், அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி. அதனால குடும்ப வாழ்க்கையில எப்பவுமே நீங்க ஆட்டுக்குட்டியுடைய சுபாவத்தை மட்டும் சொல்லக்கூடாது. சில பகுதியில் என்ன செய்யணும்? பிள்ளை என்ன தப்பு செஞ்சாலும் நான் ஏசப்பா போல மன்னிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஏசப்பா பாதி தான் நீங்க அறிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லை, ஏசப்பா பரிசேயர் வேதபாரகரை கடிந்து கொண்ட நான் என் மனைவி கடிந்து கொள்ள போறேன், என் கணவனை கடிந்து கொள்ள போறேன், என் பிள்ளைகளை உண்டு இல்லைன்னு பாரு, வந்த உடனே பெல்ட்டை கழுத்தி அட்டி அடிக்க போறேன். நான் சொல்றேன், இது நீங்க சரியான ஒழுங்கே கிடையாது. அதனாலதான் தேவ பிள்ளைகள் இந்த சாயலை பெற்று அனுபவிக்கணும். அதைத்தான் யோவானும் பரலோகத்தில் போய் பார்க்கும்போதும் அவருடைய காட்சியை பார்க்கும்போது யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படின்னு பார்க்கிறாரு.
அதே சமயம் அடுத்த இதுல அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குடி என்று சொல்லி பார்த்தார். இவ்விதமா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறது தான் இந்த மல்கியா புஸ்தகத்தை நம்ம தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதல் துவக்கத்துல தேவன் சபையில எவ்வளவாய் அன்பு கூறுகிறார் அப்படிங்கிற அந்த கிருபை பற்றிய சத்தியம் வெளிப்படுத்தப்படுகிறது. இரண்டாவது, அதை தொடர்ந்துள்ள காரியங்கள் எல்லாம் படிக்கும்போது சபையை சீர்படுத்துகிற விஷயத்துல அவர் உண்மையாவே சிங்கம் போல சீரதம் செய்யற. ஏன்னா நீ எப்படி இந்த தவறு செய்யலாம், எவ்விதமா நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாம், நீ எப்படி தேவனை கனவீனப்படுத்தலாம், நீ எப்படி தேவனை நீ வருத்தப்படுத்தலாம், நீ எப்படி தேவனை வஞ்சிக்கலாம், இப்படி சொல்லி சத்தியத்தை கொண்டு சபையை சீர்படுத்துகிற காரியங்களை நீங்கள் நானும் பார்க்கிறோம். ஆகையினாலே சவுக்கி எடுத்தவரை நாம் பார்க்கிறது போல அதுதான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரை குறித்த அருமையான வெளிப்பாடு நிறைந்த மல்கியா புஸ்தகத்தை பார்க்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த தீர்க்கதரிசி என்னதான் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே கடைசி தீர்க்கதரிசியாக அறியப்பட்டாலும், ஒருவேளை யோவான் ஸ்நானகன் தான் கடைசி தீர்க்கதரிசி, ஆனாலும் பழைய ஏற்பாடு எழுத்தின்படி பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் கடைசி தீர்க்கதரிசியா இருந்தாலும் வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற ஒரே ஒரு வசனத்தை சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து வசனங்களை இப்ப தியானிக்க போறோம் மல்கியா புஸ்தகத்திலிருந்து. அதாவது கொர்நேலிய வீட்டில் இருக்கும்போது அங்கே ஆவியானவரால் அப்போஸ்தலனாகிய பேதுரு இவ்விதமாய் வழி நடத்தப்பட்டார். கிறிஸ்துவ குறித்த அருமையான சத்தியங்களை, அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் ஆகிய வெளியேறப்பட்ட சத்தியங்களை அறிவிக்க 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 பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்குகிற ஒரு அற்புத காட்சியை அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரத்தில் நீங்கள் நானும் பார்க்கிறோம். அதுல விசேஷமா 10வது அதிகாரம் 43ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம். அப்ப தீர்க்கதரிசிகள் எல்லாரும் என்று சொல்லும்போது இந்த மல்கியா தீர்க்கதரிசியும் உட்பட, ஆக தேவ பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சம் தேவை. அப்போ ஏதோ தீர்க்கதரிசனம், இன்னைக்கு தீர்க்கதரிசனம் சொன்னா இன்னைக்கு எப்படியோ ஆயிடுச்சு, உனக்கு ஆண்டவர் கார் தரப்போறார், வீடு தரப்போறார், அப்புறம் அங்க இருக்கிற ஒரு சிலருக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் தரப்போறான்னு சொல்லி இவ்விதமான தீர்க்கதரிசனங்கள் போய்கிட்டு இருக்கு. ஆனா தீர்க்கதரிசி எல்லாரும் யாரை குறித்து சாட்சி கொடுக்கிறாங்களா? இயேசு கிறிஸ்துவ குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். மீண்டும் சொல்லுகிறேன், அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 43ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே அதாவது பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும், ஒருத்தர் விடாம தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைத்தான் இயேசுவானவர் சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனத்துல நாம் பார்க்கும்போது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று சொல்லி இயேசுவானவர் சொன்னார். வேத வாக்கியங்களை ஏன் ஆராய்ந்து பார்க்கணும்? ஏனென்றால் அவைகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறது. ஆகவேதான் இந்த மல்கியா புஸ்தகத்தில் நாம் தொடர்ந்து படிக்க போகிறோம். அந்த பாரம் என்ன? அந்த பாரம், வார்த்தையின் பாரம் என்று சொல்லி பார்க்கிறோமே, அந்த வார்த்தையின் பாரம் என்ன? இப்பொழுது நாம் 2ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து வாசிக்க போகிறோம். 2ஆம் வசனம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாலும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சிற்பங்களின் தாவும் ஆக்கினேன். அதை தொடர்ந்து 4வது வசனத்துல, பாலானத ஏதோமியர் மறுபடியும் கட்டுன்னு நினைக்காங்க, திரும்ப கட்டுன்னு நினைக்காங்க, அவர்கள் கட்டுவாங்க, நான் இடிப்பேன்னு சொல்லி அவருடைய துன்மார்க்கத்தின் எல்லையை குறித்து இவ்விதமான காரியங்களை ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வந்தார். ஏன் முதல் துவக்கத்திலே ஏசா யாக்கோபை குறித்து சொல்றார் அப்படின்னு சொன்னாலே நீங்க கவனிக்கணும். ஏசா யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டாலே இது புது உடன்படிக்கையை காண்பித்து கொடுக்கிற அற்புதமான வெளிப்பாடு நிறைந்த சத்தியம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது வேத வசனம் அவமாய் போயிட்டு என்று சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்கள் இஸ்ரவேல் வம்சத்தார் ஆனாலும் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. அது எப்படி எனில், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுவார்கள் சொல்லி ரோமர் 9வது அதிகாரம் 6, 7, 8 ஆகிய 3 வசனங்கள்ல நீங்கள் நானும் பார்க்கிறோம். அதை தொடர்ந்துதான் 9ஆம் வசனத்தில் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே.
அதுக்கு அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்கி? 10, 11, 12 யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? ரெபேக்காளை குறித்தும் ரெபேக்காள் பெற்றெடுக்கிற ஏசா யாக்கோபு குறித்தும் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? சொல்லப்பட்டிருக்கு. அந்த 10ஆம் வசனம் ஆரம்பிக்கும் போதே பாருங்க, முதல் வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, இதுவும் அல்லாமல். அப்ப என்ன அர்த்தம்னா, ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்படுறத 7ஆம் வசனத்துல காமிச்சு கொடுக்கிறார். அதே அதிகாரம் 7ஆம் வசனத்தை காமிச்சு கொடுக்கிறார். அப்ப ஈசாக்கின் இடத்துல விளங்கும். அப்ப அந்த ஈசாக்கு தொடர்ந்து எங்கதான் விளங்கும் சொல்லி கொடுக்கிறாருன்னா, ஏசா இல்ல யாக்கோபின் இடத்துல தான் அந்த கிறிஸ்துவின் சந்ததி வெளிப்படும். ஆபிரகாமின் சந்ததியாகி கிறிஸ்துவின் சந்ததி வெளிப்படுங்கிற விசேஷித்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய். அப்போ பிரியமானவர்களே, மல்கியாவும் ஆரம்பிக்கும் போது எந்த சத்தியத்தை தான் வெளிப்படுத்துறாருன்னா, புது உடன்படிக்கையின் சபைக்கு வேண்டிய சத்தியம், புது உடன்படிக்கையின் சபைக்குரிய சத்தியம். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதனாலதான் இந்த ஏசா யாக்கோபு இங்கு காண்பிக்கப்படுகிறார்கள். அதே போலதான் எபிரேயர்ல கூட பார்க்கும்போது, எபிரேயர் 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது கூட அங்கேயும் அங்கே 14, 15, 16 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது 17 வரைக்கும் நாம் பார்க்கும்போது, ஏசா சீர்கெட்டவனை போல இருந்தான், நாமும் அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கக்கூடாது என்று சொல்லி ஏசாவுடைய அந்த துன்மார்க்கம் அங்கே காண்பிக்கப்பட்டது. ஆக இதை ஏசா யாக்கோபு என்று சொல்லும்போது ஆண்டவர் இதைத்தான் அங்கே வெளிப்படுத்துகிறார். நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபம் 9வது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து படிக்கிறோம். இதைத்தான் 12ஆம் வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்வார், மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. இது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படி சொன்னா, ஆபிரகாமுடைய வீட்டில், அதாவது இஸ்மவேல் ஈசாக்கு, ஈசாக்குடைய வீட்டில் ஏசா யாக்கோபு. அப்போ ஆண்டவர் பாருங்க, இஸ்மவேலை எப்பொழுதுமே மாம்சத்தின்படி பிறந்தவனாகவே அடையாளப்படுத்துகிறார். கலாத்தியர் 4, நம்ம எல்லாருக்கும் தெரியும், கலாத்தியர் 4வது அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, அப்போ இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவனாகவும் ஈசாக்கு ஆவின்படி பிறந்தவனாகவும் காண்பிக்கப்படுறாங்க. அப்போ கர்த்தருடைய சபை ஆவின்படி நடக்கிற ஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது கலாத்திய சபைக்கு மட்டும் இல்ல, அது கலாத்திய சபைக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடானது இக்கால கர்த்தருடைய சபைக்கும் பொருத்தமாய் இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆக பிரியமானவர்களே, இந்த ஏசா யாக்கோவும் எதுக்காக காமிச்சு கொடுக்கப்பட்டாங்க தெரியுமா? இஸ்மவேல் ஈசாக்கு காண்பித்து கொடுக்கிற அந்த ரோமர் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய 9ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அவர்களுக்கு கூடுதலாக தான் இவர்களும் காண்பிக்க. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கு, இதுவும் அல்லாமல், அடிஷனலி, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஆர் பிசைட்ஸ், இதுவும் சேர்ந்துதான், இதுவும் இல்லாமல் ஏசா யாக்கோபையும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். இங்க வெறுத்த உடனே நீங்க நினைப்போம், என் பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவர் வெறுக்கிறாரு, அது எப்படி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பதம் இருக்கு. ஆண்டவர் அதுக்காக ஏசாவை வெறுத்துட்டேன் அப்படிங்கிற அந்த முழுமையான ஒரு அர்த்தத்தில் இல்லை. ஏசா உண்மையாவே தேவனை சார்ந்து கொண்டா நிச்சயமாவே ஆண்டவர் யாக்கோபை போல அவனையும் ஒரு என்ன செய்வார், நிச்சயமா நிலைப்படுத்த அவர் போதுமானவர். ஆனா இதுல எவ்விதமா நம்ம தியானிக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, உண்மையாவே, ஏன்னா அந்த வெறுக்கப்படுறது அப்படிங்கிற இதே பதத்தை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, வெறுத்தேன்னு சொல்ற இந்த பதத்தை தான் அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 25ஆம் வசனத்திலிருந்து சொல்றாரு பார்த்தீங்களா? யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையாவது தாயையும் சகோதரியும் தன் மனைவி இவர்களை வெறுக்காவிட்டால், தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் என்று சொல்றார் பார்த்தீங்களா? அப்ப அவருடைய அர்த்தம் என்ன? ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் வெறுத்து தள்ளிட்டு சன்னியாசியை போகிறத பத்தி பேசுறாரா? இல்ல. அவருடைய உண்மையான அர்த்தம் என்ன? அவர்களை காட்டிலும் நம் தேவனை அதிக நேசிக்கணும். அப்ப அதனால நம்ம அவங்களை வெறுத்து தள்ளிட்டோங்கிற அந்த அர்த்தமா? இல்ல. அவர்கள் உண்மையிலே வெறுக்கப்பட்ட இடத்துல தான், அவர்களை விட நான் இவர்களை தான் நேசிக்கிறேன். ஏன் ஆண்டவர் ஏசா, இதே பதத்தை தான் நம்ம அங்கே படிக்கிறோம், ஏசாவை காட்டிலும் ஆண்டவர் யாக்கோபை தான் சிநேகித்தார். அந்த அப்படிப்பட்ட ஒரு பொருள்பட தான் இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்க ஒழிய, உடனே சின்ன வயசுல இவன் வேண்டாம் சொல்லி தள்ளிட்டாரு அப்படிங்கிற அந்த அர்த்தத்தில் அல்ல. என்றால் யாக்கோபிடத்திலே கர்த்தர் தமது புது உடன்படிக்கையின் சபையை ஏற்படுத்த அவர் சித்தம் கொண்டார். அதனால்தான் ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததியாக அறியப்படுகிறத கலாத்தியர் 3வது அதிகாரத்திலையும் நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஆக பிரியமானவர்களே, முதல்ல எடுத்த உடனே ஆண்டவர் இந்த அன்பை குறித்து தான் இங்கே பேசுகிறார். இது எதை வெளிப்படுத்த தெரியுமா? சிநேகம் என்று சொல்லும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப அவரை தந்தருளின்னு சொல்லுகிற இடத்துல, அப்ப கிறிஸ்து எப்படி தரப்பட்டார்? எப்படி இந்த உலகத்துக்கு தரப்பட்டார்? தாவீதின் வம்சத்துல தான் தரப்பட்டார்.
அப்ப தாவீதின் வம்சத்தை நம்ம தாவீதின் வம்சத்தினுடைய சந்ததி நம்ம அலசி ஆராய்வோமானால் அது யாக்கோபுடைய கோத்திரங்கள்ல ஒன்றாக வெளிப்படுகிறது. ஆக நீங்க விளங்கிக் கொள்ளணும், இங்க யாக்கோபை குறித்து பேசுற இடத்துல ஆண்டவர் குமாரனை குறித்து பேசுகிறாருங்கிற உண்மையான வெளிப்பாடு நமக்கு தேவை. ஏனென்றால் நீங்க யோசிச்சு பாருங்க, குமாரனை பற்றிய விஷயத்துல தான் ஆண்டவர் சேமை குறித்து, ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, யாக்கோபை குறித்து பேசுகிற காரியங்களை எல்லாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் கடைசி 10-15 வசனங்களை நாம் வாசிக்க முடியும். அப்ப குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, அதாவது புது உடன்படிக்கையின் சபையின் மத்தியஸ்தரை வேதம் வெளிப்படுத்தும் போது எவ்விதமான இடத்துல இருந்து அவர் வருகிறாருங்கிறத லூக்கா 3வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல இவைகள் எல்லாம் காண்பிக்கப்படுகிறது. மத்தேயு 1வது அதிகாரத்திலும் காண்பிக்கப்படுகிறது. அதே போல இங்கேயும் மல்கியா மூலமா தேவன் முதலாவது வெளிப்படுத்துகிறது என்ன? யாக்கோபை சிநேகிக்கிறார். அப்ப யாக்கோபு மூலமா, யாக்கோபுடைய சந்ததியில தான், அதான் யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் என்ன செய்யும்? உதிக்கும் அப்படிங்கிற வெளிப்பாடு யாருக்கு கிடைத்தது? பிழையாமுக்கு கிடைத்தது. ஆக பிரியமானவர்களே, குமாரன் இல்லாமல் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய அருமையான வெளிப்பாடுகள் புது உடன்படிக்கையின் சபையை குறித்து, புது உடன்படிக்கையின் சபையின் மத்தியஸ்தராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அருமையான வெளிப்பாடுகளை பெற்ற மனுஷன் மல்கியா. அல்ல ஏனோ தான் என்று சொல்லி தியானிக்க கூடாது. இங்கே முதல்கண் எதை வெளிப்படுத்துகிறார்? புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இந்த வம்சாவளியில தான் வருகிறார். எந்த வம்சாவளி? தேவனால் சிநேகிக்கப்பட்ட யாக்கோபின் வம்சாவளி. இதை கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளணும். ஏன் ஏதோம் என்று சொல்லி ஏசான்னு சொல்லி சொல்றாருன்னா, நமக்கு டைம் சுருக்கமா இருக்கனால கொஞ்சம் நான் துரிதமா சொல்றேன். ஆனாலும் நீங்க யூடியூப்ல கூட என்ன செய்யலாம், இந்த செய்தியை நீங்க தெளிவாக அறிய கேளுங்க, மீண்டும் கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த என்ன ஏசான்னு சொல்லிட்டு அடுத்து ஏதோம குறித்து 4ஆம் வசனத்துல சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஏசாவும் ஏதோமும் ஒன்றுதான், ஒரே ஒருத்தர் தான் குறிக்கி. ஏன்னா நீங்க வேதத்துல ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு அப்படின்னு ஆரம்பிக்கிறது. எங்க? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 1வது வசனத்துல. அது மட்டும் இல்ல, 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதே ஆதியாகமம் 36வது அதிகாரம் 8ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஏசா சேயீர் மலையில குடியேறினா. அப்ப சேயீர் மலை வாசிகள் எல்லாருமே ஏசாவின் வம்சத்தாரா அறியப்பட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அது தொடர்ந்து சொல்றார், ஏசாவுக்கு என்னமும் பேரா? ஏதோம் என்னும் பேர் இருக்குதான். எங்க இருக்கு? ஆதியாகமம் 36வது அதிகாரம் 8வது வசனத்துல நீங்களும் நானும் வாசிக்கிறோம். ஏசாவுக்கு ஏதோம் என்னும் பேரும் உண்டு. ஆண்டவருக்கு மகிமையும் உண்டாவதாக. அப்போ ஏசா ஏதோம் இவங்க சந்ததியை ஏன் அவங்க கட்டுவாங்க, நான் இடிப்பேன்னு சொல்றார். ஏன் அவங்களுடைய இடங்களை பாழாக்குறாரு அப்படின்னு சொன்னா, நீங்க கவனிக்கணும். இப்பதான் நம்ம தொடர்ந்து படிக்க இருக்கிறோம். அப்ப ஒன்றை வெறுத்து இன்னொன்றை நேசிக்கிறார், ஒன்றை தள்ளிட்டு ஒன்றை இடிச்சு போடுவேன்னு சொல்றார். அவங்க கட்டுவாங்க, நான் இடிப்பேன்னு சொல்றார். அதை சொல்லிட்டு தான் அதுக்கு அப்புறம் உள்ள வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா, புது உடன்படிக்கையின் சபையை கட்டி எழுப்புகிற அற்புதமான வெளிப்பாடு நிறைந்த சத்தியங்கள் மல்கியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. மல்கியா மூலமா அக்கால சபைக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஏன்னா இதை தொடர்ந்துதான் ஒரு தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன்னு சொல்லி புது உடன்படிக்கை மத்தியஸ்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு வழி ஆயத்தம் பண்ண வந்த யோவான் ஸ்நானனை குறித்த வெளிப்பாடுலாம் காண்பிக்கப்படுகிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் இதை விளங்கிக் கொள்ளணும். அப்போ இதே போலதான் நீங்க எசேக்கியேல் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா, இப்ப எடுக்க வேண்டாம், டைம் இல்லை, 35வது அதிகாரத்துல அவர் திட்டவட்டமா அந்த 35வது அதிகாரம் முழுசுமே யாரை பத்தி தெரியுமா? ஏதோம் என்று சொல்லப்படுகிற, சேயீர் மலை என்று சொல்லப்படுகிற ஏசாவின் சந்ததிய கர்த்தர் பாழாக்குகிறத குறித்து பேசுறார். ஏன்னா பாபிலோனுக்கு இஸ்ரவேல் யூதா சிறைப்பட்டு போகும் காலத்துல அவன் என்ன செய்தான்? அவன் பெருமைப்பட்டான். அவன் வந்து மேட்டிமையான இருந்தான். அவன் என்ன செய்தான்? அவர்களுடைய காரியங்கள்ல அவன் ஒரு ஏளனம் செய்யக்கூடிய மனுஷனா, அதில் சந்தோஷப்படக்கூடிய மனுஷனா என்ன செய்தான்? காணப்பட்டான் என்று சொல்லி எசேக்கியேல் 35வது அதிகாரத்துல ஆண்டவர் சொல்றார். அப்ப நல்லா கவனிங்க, 35வது அதிகாரத்துல சேயீரை உண்டு இல்லைன்னு பண்றார், ஏதோம உண்டு இல்லைன்னு பண்றார். அதை தொடர்ந்த 36வது அதிகாரத்துல புது உடன்படிக்கையின் சபையை குறித்த வெளிப்பாடு காண்பிக்கப்படுது. உண்மையா இல்லையா? நீங்க தாராளமா பார்க்கலாம். அப்ப எசேக்கியேல் 35வது அதிகாரத்துல ஏதோமுக்கு வரக்கூடிய பயங்கரமான தண்டனை குறித்து பேசுறார். பேசிட்டு அதை தொடர்ந்துதான் அடுத்த அதிகாரத்துல என்ன செய்யறாரு? நான் உங்களுடைய உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டிட்டு சொல்றாரா இல்லையா? எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26ஆம் வசனத்தெல்லாம் பார்க்கும்போது, நான் உங்களுடைய கல்லான இருதயத்தை எடுத்து உங்களுக்கு சதியான இருதயத்தை கொடுப்பேன், உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு உங்களை எங்களுடைய கட்டளையின்படி நியாயங்களின்படி நடக்கும் செய்வேன்னு சொல்லி
ஆண்டவர் புது உடன்படிக்கையின் சபையை குறித்த சத்தியங்களை பேச சித்தம் கொண்டார். அப்ப என்ன அர்த்தம்? அப்போ எசேக்கியேல் 35-36க்கும் இந்த மல்கியா புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்துக்கும் என்னதான் தொடர்பு அப்படின்னு சொன்னா, உண்மையாவே ஆண்டவர் ஏசாவின் சந்ததியை அங்கே என்ன செய்கிறார்? விலக்கிதான், அதை தள்ளிதான் என்ன செய்கிறார்? அவருடைய உத்தம சபையை நிலைநிறுத்துகிறார். இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா, நல்ல கவனிங்க, இது எதை வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னா, ஏசா யாக்கோபு பிறப்பால ஒன்றா தான் இருந்தாங்க. அதான் சொல்லிட்டார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா அப்படின்னு சொல்லி தான் முதல்ல கேட்கிறார். அப்ப ஏன் இதை சொன்னார் தெரியுமா? ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவான்னு ஏன் சொல்றாருன்னா, ரெண்டு பேருமே ஒரே இதுல இருந்து வந்தவங்க, ஒரே கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டவங்க, அப்ப ஒரே மாம்சம் ஒரே ரத்தத்துல தோன்றப்பட்டவங்க. அப்ப நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஏசா யாக்கோபை ஆவியின்படியும் மாம்சத்தின்படியும் பிறந்த சாயலுக்கு ஒப்பாகவே கர்த்தருடைய வேதம் காண்பிக்கிறது. ஆகவேதான் கர்த்தருடைய சபை முதல்ல எதுக்கு விளக்கப்படணும் சொல்றேன்னா, மாம்சத்துக்கு விளக்கப்படணும். அதனாலதான் நீங்க இந்த மல்கியா புஸ்தகத்தை முழுமையா நீங்க வாசித்து பாருங்க. முதல் துவக்கத்துல மாம்சத்திலிருந்து சபை எவ்விதமாய் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை ஆண்டவர் காண்பிக்கிறார். அதை தொடர்ந்துள்ள காரியங்களை பாருங்க. அந்நிய ஸ்திரீகளை அவர்கள் விவாகம் பண்ணியிருப்பார்கள். அப்போ உலகத்திலிருந்து சபையானது எவ்வளவாய் வேறு பிரிக்கப்பட வேண்டும் என்கிற வெளிச்சத்தையும் தேவன் காண்பித்து கொடுப்பார். அப்போ இந்த மல்கியா புஸ்தகத்தின் மூலமா நம்ம அறியக்கூடிய பிரதானமான 2 சத்தியங்கள் என்ன? சபையானது மாம்சத்திற்கு விலகி ஜீவிக்கணும். 2வது சத்தமா சொல்லுங்க, உலகத்துக்கு விலகி ஜீவிக்கணும். அப்ப மாம்சத்திலிருந்து வேறு பிரிக்கிறார், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கிறார். மாம்சத்திலிருந்து வேறு பிரிக்கிறார், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கிறார். ஆக இந்த 2 விதமான சத்தியங்களை தான் விசேஷமாக இந்த மல்கியா புஸ்தகத்தில் படிக்கிறோம். அப்ப இதைத்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இதுதான் செல்வி பற்றிய உபதேசம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் செல்வி பற்றிய உபதேசம் என்ன. விசேஷமாக கலாத்தியர் 5:24 சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். அப்போ பாருங்க, கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசம் மல்கியாவில் முதல் துவக்கத்தில் காண்பிக்கப்படுது பாருங்க. மாம்சத்துக்குரியவனை கர்த்தர் விளக்குகிறார், மாம்சத்துக்குரியவைகளை மாண்டு போக செய்கிறார், அது இல்லாதபடி செய்வாராம். அவன் கட்டுவானா, நான் இடிப்பேன்னு சொல்லிட்டார். மாம்சத்துல கட்டுகிறத கர்த்தர் கட்டாயம் என்ன செய்யணும்? இடிச்சே ஆகணும். கட்டாயமா இடிக்கணும். அதுல ஏதோம் கட்டுகிறத கர்த்தர் கட்டாயம் இடிக்கணும். அப்ப நமக்குள்ளே ஒரு ஏதோம் இருக்கிறான். எப்படி? மாம்சத்துக்குரியவன். உண்மையிலே யாக்கோபுக்கு ஏசா மாம்சத்தின்படியான உறவினன் தானே, மாம்சத்துக்குரிய ஒரு உறவினன் தான். அதனாலதான் அந்த மல்கியா புஸ்தகத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா படிக்கணும். கர்த்தர் உண்மையிலே சொல்றேன், நான் அடியனுக்கு கிருபையா காண்பித்து கொடுக்கிற இந்த வெளிச்சத்தை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்றேன். முதல் பகுதியிலே கர்த்தர் மாம்சத்தை கடிந்து கொள்ளுகிறார், மாம்சத்தை வெறுக்கிறதை பேசுகிறார். உள்ள போக போகதான் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணியிருப்பாங்க, அது உலகம். அப்போ உலகத்துல வெறுத்து தள்ளுகிறத ஆண்டவர் காண்பிக்கிறார். அப்ப இந்த மல்கியா புஸ்தகம் உண்மையாவே சிலுவை பற்றிய உபதேசத்தின் சாரத்தை எவ்வளவு அழகாய் பெற்று இருக்கிறது பாருங்க. அதனாலதான் கலாத்தியர் 5:24 பார்க்கிறோம், மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிஞ்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, கலாத்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து இல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக, அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறியுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறியுண்டிருக்கிறேன். எவ்வளவு விசேஷம் பார்த்தீங்களா? அப்போ உலகம் சிலுவையில் அறியுண்டிருக்கு. அப்ப கலாத்தியர் 5வது அதிகாரம் 24ல மாம்சம் சிலுவையில் அறியுண்டிருக்குன்னு காமிச்சு கொடுக்கிறார். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்துல உலகம் சிலுவையில் அறியுண்டிருக்குன்னு சொல்றார். இந்த 2 விசேஷித்த சத்தியங்களை தான் நாம் தொடர்ந்து, இப்ப நான் அறிமுகமா சொல்லியிருக்கேன், நம்ம தொடர்ந்து இந்த மல்கியா புஸ்தகத்துல படிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்ப மல்கியாவை தேவன் இயக்கின விதத்தை நாம் கவனிக்கும் போது உண்மையாகவே மல்கியா புஸ்தகத்திலே புது உடன்படிக்கையின் சபையின் சாரம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. புது உடன்படிக்கையின் சபையை குறித்த விசேஷித்த சத்தியங்கள், புது உடன்படிக்கையின் சபையானது அவசியமாய் கட்டாயமாய் சார்ந்து கொள்ளக்கூடிய சிலுவை பற்றிய உபதேசத்தை குறித்து திறம்பட காண்பித்து கொடுக்கிறது. ஆக இப்படிப்பட்ட சத்தியங்களை நம்ம இன்னும் அடுத்து இருக்கக்கூடிய 2 செஷன்ல உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதனால இந்த மல்கியா புஸ்தகத்தினுடைய சிறப்பை நான் முதல் பகுதியில் நம்ம கவனித்தறிய ஆண்டவர் உதவி செய்தா. உண்மையாவே பிரியமானவர்களே, மாம்சத்துக்கும் ஆவிக்கும் போராட்டம் உண்டு என்கிறத எவ்வளவு நேர்த்தியா ஆண்டவர் இங்க காண்பித்து கொடுக்கிற பார்த்தீங்களா? ஏதோ ஆண்டவர் பாழாக்குனதுக்கு பிறகு கூட என்ன செய்வானா? சத்தமா சொல்லுங்க, எழும்புவான். அவனை பாழாக்கிட்டேன், ஆனா பாலானதை திரும்ப கட்டுவேன்னு வருவான். அப்ப இது எதை காண்பிக்க தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து அடிமையா இருந்தாங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் அடிமைத்தன அவங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சாருன்னா உண்மையிலே சீர்குலைய பண்றாரு. எங்க எகிப்து எல்லாரும் பார்க்க இஸ்ரேலை வெளியே கொண்டு வந்தாலும் திரும்பவும் என்ன செய்வேன், நான் பின் தொடர்வேன்னு சொல்லி வந்தான். சிவந்த சமுத்திரத்தில் எல்லாரையும் மூழ்கடிக்க பண்ணார்.
அப்போ இதுதான் அதோட அர்த்தம். பார்வோன் மீண்டும் நான் கட்டுவேன்னு வர்றான், இல்லை அவர் இடிச்சு போட்டார். அப்போ உண்மையாவே பிரியமானவர்களே, அது எப்படி இடித்து போட்டார்? ஞானஸ்நான சத்தியத்தில் அவர்கள் எல்லாரும் அந்த சிவந்த சமுத்திரத்திலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். இந்த சிவந்த சமுத்திரத்தை தான் 1 கொரிந்தியர் 10:2 எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள் என்று சொல்லும்போது, உண்மையாவே கிறிஸ்துவுடனே கூட நாம் நம்முடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவுடனே கூட நம்முடைய புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவின் சாயல் உயிர் தெழுகிறது என்கிறத நீங்களும் நானும் படிக்கிறோம் பிரியமானவர்களே. ஆக இந்த மல்கிய புஸ்தகத்திலையும் நாம் இவ்விதமான சத்தியத்தை அறிந்து அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ மாம்சத்தின் கிரியைகள் முடிஞ்சிட்டு அப்படின்னு நினைச்சிடாதீங்க, அவன் திரும்பவும் வருவான். இது எதை காண்பிக்க தெரியுமா? ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஏதோ அவர் விளத்தள்ளினாலும் மீண்டும் என்ன செய்வான்? வரதான் செய்வான். அதனாலதான் இந்த ஏதோங்கிற சொல்லப்பட்ட ஏசா இருக்கிறானே, இந்த ஏசா சந்ததியில தான் யார் இருக்கா தெரியுமா? அமலேக்கு வருகிறான். அமலேக்கு எந்த சந்ததியான்னு நினைக்கீங்க? ஏசா சந்ததியான்னு சொல்லிதான் அப்போ மன்னிக்க ஆதியாமத்தின் புஸ்தகம் 36:12 வாசிக்கிறோம். அங்க ஏசாவுடைய சந்ததியில யார் பிறகுறா? அமலேக்கு பிறகான். அப்ப அமலேக்கோட கர்த்தர் எத்தனை நாட்கள் யுத்தம் நடக்கும் சொன்னாரு? தலைமுறைக்கும் யுத்தம் நடக்கும் சொன்னாரா இல்லையா? சொல்றார். யாத்திராமத்தின் புஸ்தகம் எடுக்க வேண்டாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 17 கடைசி 2 வசனங்களை வாசிக்கும் போது கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமா நிக்கிறான். அவனுடைய கை இருக்கு. அதனால ஆண்டு என்ன சொல்றது தெரியுமா? மோசே மூலமா ஏகோவா நிசின்னு சொல்லி அங்க பலிபீடத்துக்கு பெயரிடப்பட்டதுக்கு பிறகு சொல்றாரு, தலைமுறைக்கும் யுத்தம் இருக்குன்னு சொன்னாரோ சொல்லலையா? கர்த்தர் யுத்தம் நடக்கும். எப்படிலாம் நடக்குமா? எத்தனை காலத்துக்கு நடக்கும்? அப்போ இதை விளங்கிக்கிடணும். மாம்சம் இருக்கிற வரைக்கும். அதான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபு 16:24 கடைசி வசனத்துல, யோபு 16:24 கடைசி வசனத்துல சொல்றாரு, அவன் மாம்சம் இருக்கும் அளவும், அவன் மாம்சம் அவனில் இருக்கும் அளவும் அதற்கு நோவு இருக்கும், அவன் ஆத்துமா அவனுக்குள் இருக்கும் மட்டும் அதற்கு துக்கம் உண்டு அப்படின்னு பைபிள்ல இருக்கு. அப்போ 80-85 வயசு கிழவியானா கூட அந்த இச்சை என்ன செய்யதான் செய்யுது? போராடதான் செய்யும். இது 100% உண்மை. அப்போ கூட களவு செய்யறதுக்கு தோணும். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஏதோம் சொல்லப்படுற ஏசான்னு சொல்லப்படுற அமலேக்கியன், இந்த யுத்தம் எத்தனை காலமா இருக்குமா? 10 வருஷமா இருக்குமா? இல்ல ஒரு 10 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த மாம்சத்தோடு போராடுவோம், அதுக்கப்புறம் இருக்கவே இருக்கான்னு சொல்றீங்களா? இல்ல. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டாரு, அவன் கட்டுவான், நான் இடிப்பேன். எப்படி? அவன் கட்டுவான், நான் இடிப்பேன். நல்லா இருக்கு பார்த்தீங்களா? கட்டின உடனே இடிச்சுட்டா என்ன செய்யாது? உறுதியா இருக்குமா? இருக்காது. எப்பெல்லாம் மாம்சம் வெளிப்படுதோ அப்ப கர்த்தர் இந்த செல்வி பற்றிய உபதேசத்தின் மூலமா அதை இடிச்சுக்கிட்டே இருப்பார். இதான உண்மை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படிப்பட்ட சாரத்தை நாம் இந்த இடத்துல பெற வேண்டும். அதனாலதான் அமலேக்கோடு யுத்தம் நீங்க மோவாபோடு அவங்களோட இவங்களோடலாம் தலைமுறைக்கு அப்படிலாம் நீங்க பார்க்கல. எதில் பார்க்கீங்க? தலைமுறைக்கும் கர்த்தருடைய யுத்தம் நடக்கும். யாரோட? மாம்சத்தோட. அமலேக்கு அதான் சொன்னேன், ஏசாவு மணிக்கு யாக்கோபோடு வந்து பிறந்ததுனால இவன் மாம்சத்தின்படி வந்தவன், மாம்சத்துக்குரியவன். அப்போ இந்த மாம்சத்தோடு நமக்கு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. எது வரைக்கும்? தலைமுறைக்கு. நம்ம என்ன அர்த்தம்? குறிப்பிட்ட வருஷத்துல உள்ளடக்க முடியுமா? முடியாது. நம்ம தலைமுறைக்கு அடுத்து வருது நம்முடைய தலைமுறை, அந்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை, இப்படி தலைமுறையா இன்னைக்கு வரைக்கும் யுத்தம் நடந்துகிட்டே இருக்கா இல்லையா? ஏதோ யாத்திராம 17 ஏகோவா நிசின்னு பேர் வச்சதுனால ஜெயம் தந்துட்டார்னு ஒரே கத்தலும் கூட்டலுமா இல்லை. அதுக்கப்புறமும் ஜெயத்தை எடுத்துக்கிட்டே இருக்கணும். முடிவு பரியந்தும் ஜெயம் எடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. அப்ப நமக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார், அவன் கட்டுவான், நான் இடிப்பேன். இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதனாலதான் பைபிள்ல இருக்கு, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். எதனால? ஆவியினால சரீரத்தின் செய்கைகளை அழித்தா பிழைப்பீர்கள். அப்ப கர்த்தர் என்ன செய்றார்? அவன் கட்டுவான். எதை கட்டுறான் பார்த்தீங்களா? பாலா போனதை மறுபடியும் கட்டுறான். அதான் பவுல் சொன்னார், நான் இடித்து போட்டவைகளையே மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகிறவனாக எண்ணப்படுவேன் சொல்லிட்டு தான் என்ன சொல்ல வர்றாரு? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறேன்னு சொல்லி அங்கே கலாத்தியர் 2:19-20 ஆகிய வசனங்களை பார்க்கிறோம். அப்போ எதுக்காக இந்த வெளிப்பாடு? அது தொடர்ந்து இதை பேசுறாரு. அப்போ நான் இடித்து போட்டவைகளை மறுபடியும் கட்டினா நான் மீறுகிறவனா இருப்பேன். அதனாலதான் ஆண்டு என்ன செய்றார்? அவன் கட்டுவான், நான் இடிப்பேன். அப்போ எப்பெல்லாம் மாம்சம் வெளிப்படுதோ அப்போதெல்லாம் இந்த உயர்தரமான சத்தியங்களை கொண்டு நீங்களும் நானும் ஜெயம் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, அவன் எதுக்கு விரோதமா கட்டுவான் தெரியுமா? அவன் எப்பொழுதுமே யாருக்கு விரோதமா கட்டுவான் தெரியுமா? யாக்கோபுக்கு விரோதமா தான் இருப்பான். அதனாலதான் ஆண்டவரே சொன்னார், வேதமே இப்படிதான் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:17 மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது.
நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது என்று அங்கு எழுதப்படுகிறது. ஆக ஆண்டவர் முதல் பகுதியிலேயே ஆண்டவர் மாம்சத்துக்கு விரோதமாய் அவர் வெளிப்படுகிறத வெளிப்படுத்தி விட்டார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாமும் கூட இவ்விதமாய் ஆண்டவர் ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகிக்கிறார். மாம்சத்தின்படியான கிரியைகளை வெறுத்து ஆவின்படியான கிரியைகளை தேவன் சிநேகிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்துக்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். இருக்க இடத்திலே நாம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போமாக. பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனே, இந்த முதல் பகுதியிலே நீங்கள் தந்த அருமையான வேத வசன வெளிச்சங்களுக்காய் ஸ்தோத்திரம். புது உடன்படிக்கையின் சபை மல்கியா புஸ்தகத்தில் எவ்வளவு திட்டவட்டமாய் வெட்ட வெளிச்சமாய் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சிலுவை பற்றிய உபதேசத்தையும் எவ்வளவு அழகாய் நீர் வெளிப்படுத்தி என்கிறதையும் எங்களுக்கு காண்பித்துக் கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த மல்கியா புஸ்தகத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு ஜீவனுள்ள வார்த்தைகளை கற்றுக் கொடுப்பீராக. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.